பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14. ரூத் சாப்டர் 1 verse 14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத் அவளை விடாமல் பற்றி கொண்டாள். எனக்கு ஓர்பால் போனால் ரூத் விடாமல் பற்றி கொண்டாள்ன்றது ஒரு டாபிக். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது தெரியுமா? அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். மாமியாரை பார்த்து சத்தமிட்டு அழுதிருக்கிற 2 மருமகள்கள். அப்ப அதுல எவ்வளவு பெரிய ஒரு ட்ரூ லவ் இருக்கு பாத்தீங்களா? இப்போ பிள்ளைங்க அம்மாவை பார்த்து கட்டி பிடிச்சு அழுது, அப்பா பார்த்து கட்டி பிடித்து அழுகிறது என்று சொன்னால் அதுல வித்தியாசம் இருக்கிறது. அவர் மாமியாரை பார்த்து 2 மருமகள்கள் கட்டிப்பிடித்து ஓ என்று அழுகிறார்கள் என்று சொன்னால், மாமியாருக்கும் மருமகளுக்கும் மருமகளுக்கும் மாமியாருக்கும் என்ன இருக்கு? நல்ல உறவு இருக்கு, அன்பு இருக்கு, பாசம் இருக்கு. அப்ப மாமியார் மருமகள்களை 2 மருமகள்களாய் எல்லாம் மகளாய் பார்த்திருக்கிறார்கள். 2 மருமகளும் மாமியாரை தன் தாயை பார்த்திருக்கிறார்கள். ஓர்பால் போனால் முத்தமிட்டு போனால், அதான் ரொம்ப பியூட்டி. சும்மா போறேன்னு சொல்லிட்டு ஓடி போல. நிறைய பேர் போறேன்னு ஓடி போயிடுவாங்க. சொல்லாம கொள்ளாம ஓடி போன ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆலயத்துக்குள்ள இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஊழியக்காரனோட இருக்கிறாங்க, ஜனங்களோட இருக்காங்க, சொந்தக்காரங்க இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கி 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 நீ கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைதான், சொந்தக்கார பிள்ளைதான், போறேன்னு கூட சொல்லாமலே எல்லாமே உங்ககிட்ட இருந்து நன்மை பெற்றுக்கொண்டு சொல்லாம கொள்ளாம ஓடி போன பேர் நிறைய பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் சொல்லாம கொள்ளாம ஓடி போனவங்க இருக்காங்களா? இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. ஆனால் ஓர்பால் முத்தமிட்டு போனால் அதுவே ஒரு ஆசீர்வாதம் தான். முத்தமிட்டு போனதுனால அவளுக்கு ஒரு கர்த்தர் ஆசீர்வாதமான வாழ்வை வைக்காமல இருப்பார். செகண்டரி. பட் ரூத் மகோமியை விடாமல் பற்றி கொண்டார். நான் போக மாட்டேன். எந்த அம்மாவே மாறா கசப்புல கண்ணீரோட இருக்கிறா. கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு இவளும் கண்ணீர், அவளும் கண்ணீர். கண்ணீர் கண்ணீர் ஒன்று சேர்ந்து கொண்டது, விதை விதை ஒன்று சேர்ந்து கொண்டது. அப்போ சுத்தி பாக்குறவளா என்ன சொல்லுவான்? டே அம்மா ரூத்து, ஓர்பால் புத்திசாலித்தனமா போயிட்டால, நீ வந்திருக்க வேண்டியதானே. அவளை எவ்வளவு விவரமா போய் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டால, கிளம்பி போயிட்டால, நீ மட்டும் முட்டாள்தனமா உட்கார்ந்து இருக்கிற. நீ கிளம்பி போ, உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. உன் சொந்த ஊர்ல தானே நீ இருக்கிற, நீ மோபி பெண்மணி தானே. ஆனா பாருங்களேன், எத்தனை பிரஷர் ரூத்துக்கு வந்திருக்கலாம். I'm telling you. எத்தனை விதமான பிரஷர் அவளுக்கு வந்திருக்கலாம். எத்தனையோ விதமான பிரஷர் அவளுக்கு வந்திருக்கும். பல சொந்தக்காரன் வந்துருமா, நல்ல பையெல்லாம் நம்ம குடும்பத்துல இருக்கிறான், நம்ம குடும்பத்துல பிள்ளையா இல்ல, வந்துருமா. ஆனால் ரூத், நான் பேச சொன்னேன், இந்த பெத்லகேம்ல இருந்து வந்து அந்த பெண்மணியோட குடும்பத்துல கால் எடுத்து வைக்காதுன்னு சொன்னேன். அப்படி கூட ஒருத்தர் சொல்லியிருக்கலாம் என்று சொல்லுகிறேன். ஆனால் பாருங்கள், தன் மாமியாரை விடாமல் பிடித்துக் கொண்டார். அடுத்த லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியல, அடுத்த தன்னுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. பட் இது ஒரு டஃப் டிசிஷன் தெரியுமா? டஃப் ஜேர்னி தெரியுமா? சில டிசிஷன், சில டைம்ல என்ன டிசிஷன் எடுக்கவே தெரியாது. எல்லாரும் சொல்றதை வச்சு நீங்க டிசிஷன் எடுக்கக்கூடாது. உங்க உள் மனதில் ஆண்டவர் சொல்றதை வச்சுதான் நீங்க டிசிஷன் எடுக்கணும். எல்லாரும் சொல்றதை வச்சு நீங்க டிசிஷன் எடுத்தீங்க, பின்னால அதனுடைய ப்ராப்ளத்தையும் கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணீங்க. The spirit of the Lord, what he said to you, you take the decision and follow it. You will see the breakthrough in your life. வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இந்த நாளில் ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. நாள் கண்மூடி உறங்குறதற்குள்ளாக, படுக்கையிலே போய் உங்க தலை சாய்த்து படுக்கிறதற்குள்ளாக என் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை உங்கள் கண்கள் கண்டு அற்புதத்தை காண கிருபை தாரும். கடந்த நாட்களுடைய சரிவெல்லாம் இந்த ஆண்டு நிவரப்படுகிறார். Take this prophetic word. பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு பரிசை கொடுக்கிறார். Amen, amen, amen. Have a blessed day.